விசேஷமாக இந்த நாளிலும் கூட எங்களுடைய சேகரத்தினுடைய பெண்கள் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும்படி அனுசரிக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஆரம்பமாக நடைபெறுகின்ற இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் இந்த திருவிருந்து ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய திவ்யமான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க நீதான் மேலே கிருபை தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரம் தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழும்பி நின்று தேவநாமம் மகிமைப்படும்படி 200 ஆண்டு கீதங்களில் 9வது பாடலை பாடலாம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார் என்ற பாடல் 9வது பாடல். 200 ஆண்டு கீதம் 9. களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர். தீட நடைவோம் தீமை மேற்கொள்ளுவோம் கர்த்தாவின் அல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம் அவரை திடன் கர்த்தர் நம் பட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர். வாக்கை நம்புவோம் மொழியாம் கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒளிந்தோர் என்றும் உறுதியாய் நிலைக்கும் இருமை மெய்யே. கர்த்தர் நம் பட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர். நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில் அதால் நித்திய ஜீவன் உண்டா. தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாரா. கர்த்தர் நம் பட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோர். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நித்திய மானவ பரிபூர்ண
பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவின் பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவின் பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவி அருளும். பிரியமானவரே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரத்தையும் இரதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்களை கிட்டி செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தெரிய முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவ நிமித்த முழு இருதயத்துடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து நீ தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாக்கத்தில் நடப்போம் என்ற தீர்மானத்துக்கு நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு புறவாக முடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமே. இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளும் உண்மையாய் மனந்திரும்படி யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேறு இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பிறனக்குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து சகல உண்மையிலும் நம்மை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபமன கடவோம். எல்லாம் அல்ல கடவுளே, உமது அருளை எங்கள் உள்ளங்களில் பொழியும். மங்கள வாக்கை உமதுதன் கூறின பொழுது மரியம்மாள் தூயாவியால் சூழப்பட்டு எங்கள் ஆண்டவரின் தாயாகி பெண்களை ஆவரணம் சிறந்த வேறு பெற்றவரானார். அதுபோல நாங்களும் ஒரு திருவாக்கை நம்பி கிறிஸ்துவை ஏற்று அவர் எங்கள் உள்ளங்களில் வீட்டிற்க செய்வதால் எங்கள் வாழ்க்கையின் மூலம் அவருடைய திருவதாரத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த அருள் புரியும். எங்களுடைய மனித தன்மையை தெய்வத்தன்மையின் மாட்சியில் நினைத்து உயர்த்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அடிபணிந்து வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின
பொதுவான முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்பது நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவரீருக்கே தோத்திரமுண்டாவதாக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பதான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை அடங்கிய கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த ஸ்திரீகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்குகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. நம்முடைய விசுவாசம் அறிக்கிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாருக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் வைத்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க மகிமையிலே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுவதுமாய் பிதாவிலும் குமாரனும் கூட தொழுது சோத்திரிக்கப்படுவதுமாய் தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்றை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீடுகளும் மறுமைக்கு இறைச்சியுண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். உட்காருங்கள்.
கிறிஸ்துவன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த நேரத்தை வாழ்த்துகிறேன். நம்முடைய செய்கிற பெண்களுக்கு கூடுகைக்காக இந்த நாளிலே நாம் கூடியவர் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த சிறப்பு திருவிருந்து ஆறானிலும் நம்முடைய மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய சேகர தலைவரும் மேற்கு சேமட தலைவருமாகிய அருள் திரு அறிவர் பிரேயஸ் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய திருச்சபையினுடைய பெண்களுக்கு சங்கத்தின் சார்பான அவர்களை நான் வரவேற்கிறேன். அதே போல் நம்முடைய மத்தியிலே நம்முடைய சேகர தலைவி மற்றும் மேற்கு சபை மன்ற பெண்களுக்கு சங்கத்தினுடைய தலைவி அம்மா ரோதா கேசரி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பானவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் இப்போ நம்முடைய வார்த்தையை கொடுப்பார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த சேகர பெண்கள் பண்டிகைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களோடு இந்த ஆராதனையிலே நான் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பினேன். ஐயா சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் ஆனால் எனக்கு வேறு யார்ட்டையும் கொடுத்துட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. வேறு யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சொல்லவும் விருப்பம் இல்லை. அதனால் எப்படியாவது ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விட்டு நான் இங்கிருந்து உடனே செல்லலாம் என்று நான் யோசித்தேன். அதனால தான் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வரட்டா கூட தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆண்டவர் தாமே இந்த பண்டிகையை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு மகிமையானவைகள், இனிமையானவைகள் சுவாமி. அது எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான உம்முடைய வார்த்தைகள், அவைகளை கேட்டு அவைகளுக்கு எங்களை அர்ப்பணித்து கர்த்தர் காட்டுகிற வழியிலே நடந்து அவர் அருளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் தாங்க. இந்த சேகர் பெண்கள் பண்டிகைக்காக நன்றி. இந்த பண்டிகையில் நமது ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய ஒரு விசுவாசத்தோடு பலத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடி நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல அருள் தாங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். மத்தேயு 15வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் முதல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 15:28. ஒரு நல்ல வசனம் பாருங்க. இயேசு சொன்னதை நீங்கள் பக்கத்திலே உள்ளவரிடத்திலே சொல்லலாம். எப்படி சொல்லணும்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கிடவுது. என்ன பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது. என்ன சந்தோஷம் பாருங்க. ஒரு முறை ஒரு பெண்கள் கூட்டம், அது ஒரு பெரிய மேபி சபை மன்ற அளவிலே நடந்த கூட்டம் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ஊரில் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ அந்த கூட்டம் நிறைய பேர், 700 பேருக்கு மேலே பெண்கள்லாம் வந்திருந்தார்கள். அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு வயதான தாயார், நானும் அம்மாவும் இருக்கும்போது என்கிட்ட வந்து, உங்களை பார்த்துட்டு போனோம் தான் நாங்கள் நிற்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க, நான் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பார்சல் கொடுத்தாங்க பாருங்க. அந்த பார்சலை பார்த்து வாங்கிட்டோம் நாங்கள். இது நீங்கள் தான், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க 70 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு 75-80 வயசு இருக்கும். அந்த பார்சலை கொண்டுட்டு அந்த பண்டிகைக்கு வந்திருக்காங்க. அதில் அது ஒரு கிறிஸ்மஸ் சீசன், அழகான கிறிஸ்மஸ் கேக் இருந்துச்சு பாருங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் வந்து எங்கள் ஊரில் நீங்கள் இருந்தீங்க பாருங்க, அப்போ கிறிஸ்மஸ் டைமில் நானே ஒரு கேக் செய்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அது எனக்கு மறக்கவே இல்லை. அதான் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ஊருக்கு போகிறோம், ஐயாவுக்கு ஒரு அழகான கேக் செய்து கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 75-80 வயசில் ஒரு கேக்கை செய்துக்கிட்டு எல்லாரையும் கொஞ்சம் நிற்க வச்சு எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அன்பானவர்களே,
சின்ன செயல், ஒரு சின்ன பாராட்டு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னது எனக்கே மறந்து போச்சு. ஆனால் அதுக்காக 70 கிலோமீட்டர் அங்கே நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு அந்த விலகினத்தின் நடுவே நடந்து அந்த பையில் கேக்கு வச்சுக்கிட்டு யார்ட்டையும் காட்டாமல் உட்காந்துக்கிட்டு இருந்து கடைசியில் நான் அம்மாவும் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல என் கேக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் அன்பானவர்களே, ஒரு பாராட்டு என்ன ஒரு ஒரு பெரிய விளைவை, தாக்கத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது பாருங்கள். நீங்கள் வாசித்த அந்த பகுதி இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அதை சொல்லும் போதே உங்க முகம் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க. பக்கத்தில் சொல்லும்போது உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆண்டவராய் இயேசுவால் பாராட்டப்பட்ட ஒரு பெண் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணுடைய வாழ்விலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்று சொல்லி நாம் கவனிப்போம். பாருங்கள், இந்த பெண்ணுடைய வாழ்வை நீங்கள் பார்த்தால், அவளுடைய வாழ்வு, அவள் இயேசுவினிடத்திலே வருகிறாள். தன்னுடைய மகளுக்காக, கானானிய பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், ஆகவே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்திலே கேட்கிறாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, வெரி சைலண்ட், ஒன்றுமே சொல்லலை. அவள் கேட்டுக்கிட்டே வரா பாருங்க. நாம கூட பாருங்க, யார்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், அவங்க ஒன்றும் சொல்லலைன்னா சரி என்னனையும் போயிட்டு போகுது, நம்ம வேலையை பார்ப்போன்னு போயிடுவோம். அவள் பின்னாலே போறா, தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு என் மகளுக்கு சோமலை, எப்படியாவது உதவி செய்யுங்க, கேட்டுக்கிட்டே போறார் பாருங்க. அந்த இயேசு கூட ஒரு கூட்டம் போகுது, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கண்டுக்கிடவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். இப்போ சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, பின்னால் ஒருத்தி சத்தம் போட்டுக்கிட்டே வராள, கொஞ்சம் என்னத்தையாவது செய்து அனுப்புனானே, தொந்தரவு தாங்க முடியாமல் சொல்லியிருப்பாங்க, சத்தம் போட்டுட்டே வராள, செய்து அனுப்புங்க. அப்போ உடனே இயேசு சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் நான் அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொல்கிறார். அப்போ இன்னும் திரும்ப உடனே அந்த பெண் சொல்ல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அப்படி சீஷர்கள் சொல்லும்போது இயேசு பதில் சொன்ன உடனே அவர் திரும்ப சொல்றார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார். உடனே இயேசு கொஞ்சம் கடினமாக பேசுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்கிறார். அப்பவும் அவன் விடலை பாருங்க. ஆண்டவரே நாய்க்குட்டி மேஜையிலிருந்து கீழே விடுறதெல்லாம் சாப்பிடும்ல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று சொல்கிறார். அவள், மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு நிறைய இடைஞ்சல் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவள் தான் நினைத்ததை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. நிறைய பிரச்சனைகள், என்னெல்லாம் இதுல பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவள் ஒரு கானானிய பெண், இயேசு ஒரு யூத ஆண். ஸோ கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ், ரெண்டு பேருக்கும் இடையே கலாச்சாரம் வேற. கானானிய பெண் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு, எழுதியா ஒட்டி இருந்திருப்பான், அவள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்பா இல்லை, இந்த யூத பெண்களை போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பா. அதனால தான் அவளை கானானிய பெண் என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, சீஷர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஸோ கலாச்சார வித்தியாசம். ஸோ யூதர்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், இந்த கானானிய மக்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் இருக்குது, கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு பக்கத்தில் அவள் ஒரு பெண்மணி. நிறைய ஆண்கள் தான் போயிட்டு வந்திருப்பாங்க அந்த காலத்தில், வெளியே வேலைகளுக்கு மற்றதுக்கெல்லாம் ஆண்கள் தான் போன ஒரு காலம். ஆனால் அங்கே ஒரு பெண்மணி, ஏன் தான் அவளுடைய கணவன் வரவில்லை என்று சொல்ல தெரியவில்லை நமக்கு. ஆனால் அந்த பெண்மணி வரா. ஆக ஆண் பெண் என்ற வித்தியாசம், கலாச்சார வித்தியாசம். அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சைலன்ஸ், அவர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கார். ஏதாவது சொல்லணும்ல, ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், நான் உனக்கு என்னத்தையாவது சொல்லணும்ல, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கார். அவர் பாட்டுக்கு கண்டுக்கிடாமல் போகிறார். சில நேரத்தில் நமக்கு கூட வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பாருங்க. நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், அவர் கண்டுக்கிடவே மாட்டார். கணவர் நாம் என்னெல்லாமோ சொல்கிறோம், கண்டுக்கிடவே மாட்டார். சில நேரம் பிள்ளைகள் கூட கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு சமையல் நாம தான் செய்து போடணும், துணியை துவச்சி போடணும், என்ன வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம், வந்த உடனே என்னத்தையாவது உன்னை கொடுக்கும், நாம் என்னதெல்லாமோ செய்து பார்க்கோம். ஆனால் ஒருத்தர் கண்டுக்கிற மாதிரி இல்லை, புருஷனும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, பிள்ளைகளும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. பாருங்க அன்பானவர்களே, சில வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். இந்த பெண்ணுக்கு
ஒரு பெரிய பாராட்டு, ரொம்ப கடைசியில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் கூட யோசித்தேன், நீங்கள் கடைசியாக உங்களுடைய கணவரை எப்பொழுது பாராட்டினீர்கள் என்று யோசித்து பாருங்கள். என்னத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க, இது ஒரு விளங்காத ஒரு ட்ரெஸ், என்னையை கூட்டு போயிருக்க கூடாது, நான் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த தடவை அவர் அதையும் செய்ய மாட்டார். ஆனால் ஏதாவது ஒன்று எடுத்து வந்தார்னு வச்சுக்கங்களேன், சூப்பர் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எடுத்த மாதிரி வேற யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், வெளியே போகிற நேரம்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார் பாருங்க. பாராட்டு, இந்த உலகம் பாராட்டு என்பது இந்த உலகம் எதிர்பார்க்கும் ஒன்று. ஒரு நல்ல வார்த்தை பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு கேட்க எங்கள் வீட்டுக்கு வந்துடல. ஒரு நல்ல வார்த்தை நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதாலும் படி படி அது சரியில்லை இது சரியில்லை அப்படி சொல்லிட்டு இருக்கோம்ல. ஏதாவது ஒன்று நல்லா செய்யும்போது என்ன அழகாக செய்யலாம், அதுக்காக ஏதாவது தப்பாக செய்யும்போது பாராட்டிடாதங்க, அதில் ரொம்ப மோசமாக போயிடுவாங்க அவங்க. நல்லா அடிச்சுட்டு வந்தால கொடுக்க வேண்டியதான் அவனுக்கு அப்படின்னா அடுத்த நாள் அவன் கொலகாரனாக வந்து நிற்பான். அப்படி பாராட்டிடக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு பாராட்டுங்க. இயேசு கூட பாராட்டுகிறார் பாருங்க. இந்த பெண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண் பெண் என்ற வித்தியாசம், கானானியன் எகிப்தியர்கள், கானானியர்கள் இஸ்ரவேலர் என்ற வித்தியாசம், இப்படி பல வித்தியாசங்கள் நடுவே இந்த பெண் இயேசு கிறிஸ்துவினுடைய சைலன்ஸ். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணி பார்க்க ஒன்றும் நடக்க மாட்டேங்க. எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறோம், சரி நம்ம ஜெபம் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது விட்டுருவோம் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. சில நேரம் நம்ம சொல்லி பார்த்து ஒருத்தரும் திருந்தல, நம்முடைய கணவனோ பிள்ளைகளோ தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை, அப்படி ஒரு சோர்வு. இதெல்லாம் தாண்டி இந்த பெண் தான் நினைத்ததை அச்சீவ் பண்ணி கொண்டாள், அவள் சாதித்து கொண்டாள். ஆகவே இந்த பெண்ணிடத்திலே காணப்பட்ட சில அருமையான குணங்கள், முதலாவதாக அவள் நல்ல ஜெபம் பண்ற பெண் சொல்லலாம். அவள் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாள். ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட். ஜெபிக்கும் ஒரு பெண்மணி. நீங்க திருச்சபை சரித்திரத்திலே பார்த்தால் ஜெபித்த பெண்மணிகள் சிறந்த தாக்கங்களை உண்டு பண்ணினார்கள். செயின்ட் அகஸ்டின், அவங்க அம்மா ஒரு ஜெபிக்கும் ஒரு தாய். மோனிகா, அவர் ரொம்ப துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவங்க அம்மா நிறைய நேரம் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இப்படி செய்தா நல்லா இருக்கும், அப்படி செய்தா நல்லா இருக்கும். உடனே ஊரே காலி பண்ணி போயிட்டாரு, உன் கூட இருந்து வாழ்க்கையை நடத்த முடியாது, உங்க வீட்டில் இப்படி நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் அங்கிருந்து பட்டணத்துக்கு போய்விட்டார். அங்கே போனால் இந்த அம்மா தொந்தரவு இருக்காது, அப்படி செய் இப்படி செய்ய சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவரை இன்று திருச்சபையின் தந்தை என்று அழைக்கிறது. சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லி ஒரு சிலரை அழைக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் செயின்ட் அகஸ்டின். அவர் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு காரணம் அவங்க அம்மாவுடைய பெரிய ஜெபம். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அகஸ்டின் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அது இன்னைக்கு அவர் எழுதினது, மேபி ஒரு ரொம்ப வருஷம், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதினது. இன்னும் அது வாசிக்கிறாங்க மக்கள். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அகஸ்டின் என்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது. பாருங்க, திருச்சபை சரித்திரத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினவர் அகஸ்டின். அது மாத்திரம் இல்லை, நீங்க ஜான் வெஸ்லி, அவங்க அம்மா ஒரு ஜெபிக்கிற தாய். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 1 மணி நேரம் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர்கள் ஜெபித்தார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஜான் வெஸ்லியோட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. நிறைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் 1 hour. ஸோ வேதத்தை வாசித்து அதில் உள்ள கதையை சொல்லி அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லி 2 பேரும் அம்மாவும் மகனும் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு வியாழனும் வெஸ்லியுடைய அம்மா வெஸ்லியோட இருந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு நிறைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு டைம் கொடுத்தாங்க அவங்க. ஆகவே வெஸ்லி பெரிய பிரசங்கியாராகி உலகம் முழுவதும் அவர் அறியப்பட்டிருந்து இங்கிலாந்து முழுவதும் தீவிரமாய் பிரசங்கித்து ஏராளமான பெரிய எழுப்புதல் உண்டான போது வெஸ்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில், அம்மா உன்னோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் நான் 1 மணி நேரம் செலவு பண்ணதை மறக்கவே இல்லை அப்படின்னு எழுதுறார். ஆகவே மெத்தடிஸ்ட் என்ற திருச்சபை உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை துவக்கினவர், அதை ஆரம்பிப்பதற்கு கடவுள் பயன்படுத்தினவர் ஜான் வெஸ்லி. ஆகவே எந்தெந்த பெண்கள் ஜெபித்தார்களோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் வழியாக இந்த சமூகத்திலே பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். கான்ஸ்டன்டைன், கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், வனவிலங்குகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டார்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள். அப்படியெல்லாம் ரோம அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த சீட்டில் ஒருத்தரை கடவுள் கொண்டு வந்தார். அவர் பேர் கான்ஸ்டன்டைன். அவங்க அம்மா ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறவர்கள்.
முழுமையுமாக கான்ஸ்டன்டைய வாழ்க்கையை அது பாதித்தது. கிறிஸ்தவம் ரோம அரசின் சமயமானது. உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களை, ஜெபம் காரியங்களை மாற்றிவிடும். இந்த கானானிய பெண்ணிடத்திலே ஒரு ஜெபம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இவளிடத்திலே தாழ்மை இருந்தது. பாருங்கள், இயேசு சொல்றார், அட நாயை போ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு. நாய்க்குட்டியை எடுத்து போடுகிறது இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு, அவ்வளோதான். இல்லை, ஒருத்தி பின்னாலே கூடுறா. இயேசு சொல்றார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் நல்ல அழகான வார்த்தை, அவ்வளோதான். இல்லை, கழுதை, நாய், எருமை மாடுலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு. சில நேரத்தில் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவளை நாய்க்குட்டின்னு சொல்றாரு. அவள் அதை கூட மைண்ட் பண்ணல. பாருங்க, அந்த அளவுக்கு she had humility. சில நேரத்தில் யாராவது லேசா சொல்றதுக்குள்ள நம்ம ரொம்ப சூடாயிருவோம். பாருங்க, நமக்கு தாழ்மை இருந்தால் பொறுமையோடு நாம் இருப்போம். இங்கே பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 3:4 சொல்றாரு, எது அலங்கரிப்பு அல்ல, எது அலங்கரிப்பு. என்ன, நான் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். அதாவது 3வது வசனத்தில், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. இதெல்லாம் வெளியான அலங்கரிப்பு, அது இல்லை உண்மையான அலங்கரிப்பு. எது உண்மையான அலங்கரிப்பா பாருங்க, சாந்தம், அமைதி. அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். இதெல்லாம் அழகு. ஒரு பெண்மைக்கு அழகு என்ன என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். சாந்தம், அமைதி, கீழ்ப்படிதல், இவையெல்லாம் நல்ல தாக்கங்களை ஒரு கணவனுடைய வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பெண்ணிடத்திலே காணப்பட்டது ஜெபம் மாத்திரமல்ல. சில வேளையில் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனால் வீட்டிலே சாந்தம், அமைதி, கீழ்ப்படிதல், இதை நாம் பார்க்க முடியாமல் போய்விடும். சும்மா ஜெபம் ஜெபான்னு எப்பவும் போயிடுவான். எங்கேயாவது சொன்னால் ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். இப்படிலாம் ஜெபம் பண்ணுறதோட சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்துக் கொள்வார் அல்லது சொல்லுவார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே மிக கடினமான மனிதர்களை கூட ஜெபித்த பெண்கள் மாற்றியிருக்கிறார்கள். பாருங்க, நான் ஒரு பெரியவரோடு என்னுடைய கல்லூரி படிக்கும் காலத்தில் என்னை விட ஒரு 10-15 வயசு கூட, அவரை எங்கு போனாலும் அழைத்து செல்வேன். எதுக்குன்னா சாட்சி சொல்றதுக்கு. அவர் நல்ல சாட்சி சொல்வார். அவரை கடவுள் எப்படி சந்தித்தார் என்று சாட்சி சொல்வார். அவருடைய பேர் அப்பாத்துரை. அப்பாத்துரை எப்பவும் நான் கூட்டு போவேன். நானும் என்னுடைய நண்பர்களும் அழைத்து செல்வோம். ஸ்ட்ரீட்டில் கூட நின்று, தெருவில் கூட நின்று அழகாக சாட்சி சொல்வார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், ரொம்ப மோசமான ஒரு வாழ்வு வாழ்ந்தார். அந்த காலத்தில் சாராயம் காய்ச்சி விற்கிற தொழில் செய்தார். அவருடைய விரல்ல 2-3 இருக்காது. ஏன்னா அப்பப்போ அங்கே ஜெயிலுக்கு போய் சண்டை கண்டையில் போய் 2-3 விரல் பாதி தான் இருக்கும், வெட்டுப்பட்டது. சட்டையை கலத்தி சில நேரம் காட்டுவார். இந்த சுவிசேஷ ஒளியத்தில் இங்கே தச்சிருக்கும் பாரு, இங்கே வெட்டு, அங்கே வெட்டு. ஒன்று ரோட்டில் இருந்தாலும் கிடப்பார், அல்லது ஜெயிலில் இருப்பார். அசிங்கமாக பேசுவார். அவர் வந்தால் எல்லோரும் வீட்டை பூட்டிடுவாங்க, இந்த ஆள் எதுக்கு வராரு தெருவில்ன்ட்டு. அவ்வளோ மோசமான வாழ்க்கை. ஆனால் அவங்க மனைவி அவ்வளோ அருமையான பெண்மணி. அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் திடீர்னு உங்கள் கூட வாழ்றதோட நான் சாகலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க. உடனே அவர் என்ன செய்தார்னா, வீட்டில் இந்த மூட்டைப்பூச்சி, அந்த காலத்தில் மூட்டைப்பூச்சி அடிக்கிறதுக்கு சின்ன மருந்து வாங்கி வச்சுருப்பாங்க. நேராக எடுத்துக்கொண்டு சாகலான்னு சொன்னாலாம் செத்துரு அப்படின்னு கையில் கொடுத்துட்டாரு அந்த அம்மாட்ட. அந்த அம்மா கையில் சாவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாவ முடியாது தெரியுமா, அவ்வளோ ஈஸியாக. கையில் வாங்கினோடனே அந்த அம்மா கை நடுங்க ஆரம்பிச்சிட்டு, சாப்பிட்றியா அல்லது கொல்லட்டான்னொடனே அந்த அம்மா வாயில் ஊற்றிடுச்சு பாருங்க. கீழே மயங்கி விழுந்த உடனே சாக்கத்துக்கு மேலே மூடிட்டு, இது செத்தா இன்னொன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லுவார். அவ்வளவு கடினமான வாழ்க்கையை நடத்தின அவர் ஆண்டவர் சந்தித்தார். ஒரு நாள் அவருக்கும் அவருடைய அந்த சாராயம் காய்ச்சல் தொழிலில் அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அவர் யோசித்தார், அவரை காலி பண்ணால் தான் நமக்கு தொழில் ஓட்ட முடியும், அல்லது இனிமே இருக்க முடியாது இதுக்கு மேலே, அதனால் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்புறார். அப்போ அவருக்கு ஒரே ஒரு மகன், சின்ன மகன். அவன் சண்டே கிளாஸ் ஒழுங்காக போகிற மகன். ஒரு மேபி ஒரு 2ஆப்பு 3ஆப்பு படிக்கிற அந்த ஏஜில் இருந்துப்பான்னு நினைக்கிறவா. அப்பா ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அவருக்கு என்ன செய்யறது தெரியல, போகிறதுக்கு கொலை செய்கிறதுக்கு. பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்லுது. உடனே அவர் யோசித்தாராம், இந்த
கொலை செய்ய போகும்போது சில நேரம் முந்திட்டான் வேணா நம்ம போயிடுவோம், காலி ஆயிடுவோம். கடைசியில் இந்த சின்ன மகா, ஒரே ஒரு மகா பாவம், பிள்ளைகளை மனைவியை தான் போட்டு அடிக்கும், இவ சொல்கிறதையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா எங்கே ஜெபம் பண்ணணும் அப்படின்ன உடனே அது கோயில் பக்கத்தில் ஒரு வீட்டில் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் சத்தமாக. உடனே கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு ஒரு அருவாளோட நேரே அங்கே உள்ளே போயிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்த உடனே கண்ணு லேசாக அறகுறையாக திறந்து பார்த்தவங்கலாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க, தேவையில்லாத ஆள் உள்ளே வந்துட்டாருன்ட்டு பாருங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க, அந்த குழந்தை இருந்திருக்குது. திடீர்னு ஓன்னு ஒரு அலறல் சத்தம், எல்லாரும் முழிச்சு பார்த்தா அவர் தேம்பி தேம்பி எழுதிருக்கிறார், அருவாள் பக்கத்தில் கிடக்கு. கொஞ்ச நேரம் அவரை விட்டுட்டாங்க. He cried like anything. அப்புறம் அவர் அமைதியான உடனே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை இயேசு கிறிஸ்து என்ன சிலுவையில் தொங்குன இயேசை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை தொட்டார், அன்று அவர் மாற்றப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ஒரே நாளில் மாறிடுச்சு. அதன் பிறகு மொத்தமாக அந்த சின்ன சின்ன ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து சைக்கிளில் வச்சு கடையாக போய் கொடுத்து கடைசி வரை அவர் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். அவர் இறந்து போயிட்டார். அவருடைய மகள் எங்கேயோ ஒரு ஊரில் டீச்சராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கு. ஆனால் பாருங்க, ஒரு பெண்மணி ஒரு துன்மார்க்கமான மனிதனுக்கு மனைவியாக இருந்தார். அவளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் பாருங்க. ஒரு மனைவி செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி விஷப்பூச்சி மருந்தை எடுத்து கொடுக்குற ஒரு கணவன் எப்படி நடத்தி இருப்பான் அவளை. ஆனால் அதை கூட மாற்ற முடிஞ்சிச்சு. அன்பானவர்களே, தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு, இதுதான் சிறந்த அலங்காரம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே ஜெபிக்கும் ஒரு பெண்மணி, தாழ்மையான ஒரு பெண்மணி, இன்னொன்று பாருங்க, விடாப்பிடியான ஒரு பெண்மணி. அவ பின்னாலே போறா, இயேசு கண்டு காணாத மாதிரி போறாரு. அது பிறகு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு கேட்குறா. இல்லை பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், சரி இவர் என்ன நாயின்னு சொல்லிட்டாரு, போயிருந்துருக்கலாம். ரொம்ப பிரிஸ்டீஜ் பார்த்தா போயிருந்துருக்கலாம்ல. அப்புறம் அவ சொல்றா, இல்லை நாய்க்குட்டி வந்து கீழே விடுறத கூட சாப்பிடுவேன்னு சொல்றா. பாருங்க, அந்த விடாமுயற்சி கொஞ்ச நாள்ல நிப்பாட்டிடக்கூடாது. அது நடக்க வரை ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய கணவர் அல்லது உங்களுக்கு அருமையான யாரோ ஒருவர் ஆண்டவரிடத்திலே திரும்பும் வரை உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். அன்பானவர்களே, இவள் ஜெபித்தாள், இவள் தாழ்மையுள்ளவளாய் இருந்தாள், இவளிடத்தில் விடாப்பிடியான ஜெபம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு இவளுடைய விசுவாசத்தை பாராட்டினாள். இவ்வளவு இடைஞ்சலுக்கு நடுவே உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்னார். அன்பானவர்களை, விசுவாசத்தோடு விடாப்பிடியாக தாழ்மையோடு ஆண்டவரை நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். உம்முடைய மக்களாக, உம்மால் பாராட்டப்படுகிற மக்களாக நாங்கள் வாழ அருள் தாங்க. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்ற அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும். உடைய வாழ்வை நீ ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆராதனையிலேயும் பண்டிகையிலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சாமியுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. உம்மோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. இந்த திருச்சபையின் சேகரத்தின் ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்க. இதை வழிநடத்தி செல்கிற ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அருமையான சபை ஊழியருக்காக, ஆலய பணியாளர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. வானொலி இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்முடைய அன்பாவுக்கு, ஐயாவுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அலுவல் நிமித்தமாக ஐயா இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறனாலே சீக்கிரமாக நம்ம பாலங்கட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. நான் இந்த பெண்கள் கூட்டம் இது முடிஞ்சதுக்கப்புறமா ஐயா எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனாலும் கூட இந்த நேரத்திலும் கூட ஐயாவுக்கு நாம் நன்றி செலுத்தி ஐயாவை வரவேற்கும் வண்ணமாக இந்த சால்வையை அணிவித்து ஐயாவை நாம் வரவேற்பு செய்கிறோம். நாம் எழும்பி நின்று நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கொண்டமாக 200 ஆண்டு கீதங்களில் 22வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். 22வது பாடல்.
கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கின வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகன் என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டா ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டா. வேலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணூரங்காரவர் கண்களை கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். ஜெபம் பண்ண கடவும். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த சேகர பெண்கள் பண்டிகையினுடைய சிறப்பான நற்கருணை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவனை தொடர்ந்து ஆசீர்வதித்திருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற சேகர பெண்கள் பண்டிகையிலும் உங்களுடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவநாயக தாமே சகலவற்றை நீர் முன்னின்று நேர்த்தியாக நடத்தி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை உள்ள கரங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரதான குருநாதா பிரசன்னம் அருள் வேறே பெரிய சிட நடுவீரே பிரசன்ன மானவரே பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை வேட்கையிலே வெளிப்படுத்தும் ஆமென். கர்த்தருங்களோடிருப்பாராக. கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்களை காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களை விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். தோத்தரிக்கின்றோம் தூயானின் நாமம் தூதர் குலத்தோடு துதித்து புகழ்ந்து
நின் மகிமையினால் நிறைந்த நவீன்மான் நித்திய மகிமை விமலனே உமக்கே தூத்தியம் செய்து மகிமைப்படுமே. தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரே தூயவர் 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 தூத்தியம் செய்து மகிமைப்படுத்தி தோத்தரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவரா கருணையாய் இங்கு வருபவரா உத்தம ஸ்தோத்திரம் ஏற்பவரா உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வருவனை தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை தோற்றிருப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேதன நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை இது நோக்கினவராக அதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவளும் நல்லபட்ட தைரியத்தோடைய சொல்வமாக, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில நிறைவேற்றிக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்குள்ளவைகளே. ஆமே. ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கு கொள்ள இருக்கிற
நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக தாழ்மையின் ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். தேவா, சமாதானம் தாரும்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசனால் பெற்றுள்ள நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் முழங்காலில் நின்று நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வெறுமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞானாகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாமடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்களும் உமது பரிசுவான அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேதுதி கனமும் செப்பரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நேரத்திலும் உம்முடைய பரிசுத்த பந்தையிலே பங்கு கொள்ளுகிற கிருபைகளையும் சிலாக்கியத்தையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்றென்றும் உம்முடையவர்களாய் இருக்க நீர்தாமே எங்களுக்கு தொடர்ந்து கிருபைகள் தந்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக கரங்களுக்குள்ளாக தொடர்ந்து நடைபெறுகின்ற சேகர பெண்கள் பண்டிகையை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவட்டும் சகலவற்றையும் நீ நேர்த்தியாக நிறைவேற்றி தந்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் நிதாமை ஏற்ற நேரத்தில் அழைத்து கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற செய்திகள் மூலமாக, படிக்கின்ற பாடல்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா நேரங்களிலும் உடைய கிருபையும் மகிமையும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்க தேவனையும் அவருடைய குமாரனாகிற நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருமாகிய சர்வ வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. எழும்பி நின்று 593வது பாடல், கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற பாடல். 593. தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம், விண்ணோர் மன்னோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனம், மீட்கப்பட்ட யாவராலும் ஏகதேவரீருக்கே ஆரவார மாயென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரனை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட யாவரும் அமர்ந்திருப்போம்.